எப்படி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வெடி வெடிச்சு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வெடி வெடிக்க 30 இயர்ஸ் 30 இயர்ஸா இருக்கு 15 வருஷம் ஆ ஒரு வாழ்றது ஆ நல்ல சாப்பாடு ஸ்பெஷல் ஆ எல்லாம் நல்ல டேஸ்ட் அதான் இப்படி வாழையில சாப்பாடு கனடாவில் சரியான ஃபேமஸ் எல்லா கடையிலயும் பச்சை இருக்குன்னா இங்க பாருங்க. ஆ சாட்டர்டே சண்டே வாங்கோ எலும்பு கறி $6 இப்போ வீக்லி ஒன்ஸ் வருவீங்க போல வீக்கில் 3 days வந்து சாப்பாடு 3 days. ஆமா வேற கூட டியூஸ்டேஸ்ல ஸ்பெஷல் போட்டுருக்கோம் சிக்கன் கொத்து $5.99 பீஸ் சைஸ் பெரிய பெத்த பீஸ் பாருங்க சிக்கன் பிரியாணி 799. செம்ம ஐஸ்கிரீம் பெஸ்ட்னு சொன்னா கட்டாயம் இந்த ஐஸ்கிரீம் குடிச்சு பாருங்க. நீங்க வேண்டி குடிச்சு பார்த்துட்டு சரி இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா இருந்தா அம்மா வீட்டை போய் சாப்பிட போறாவா. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலெக்டர். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை நீங்க உங்களை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் பேர் படப்படப்படன்னு இந்த கடையில வந்து சாப்பாடு பண்ணி கொண்டு போனீங்களா அடுத்த நாள் எங்களுக்கு கோல் வந்தது. ஏன் நாங்க அண்டே வந்திருக்கோம்னா இந்த கடையில இருக்கிற சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அம்மா கையும் ஸோ சாப்பிடலாம். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு தான் தெரிஞ்சோம் அம்மாவுக்கு. அப்பா சாப்பிடலாம், நானும் அபியும் வந்திருக்கோம், அபியும் சாப்பிடலாம். ஸோ மற்ற சாப்பாடு இந்த கடை நான் என்னென்று சொல்லுவேனா இருந்தா நான் ஒரு 3 வரையுமே இந்த கடையில வந்து சாப்பிடுவேன். ஏன் வருவேன்டா அந்த வாய்க்கு வந்த டேஸ்ட் கேட்கும் அல்ல, சாப்பாடுக்கு டேஸ்ட் கேட்கும். அந்த சாப்பாடு டேஸ்ட் கேட்கிற டைம்ல இந்த கடைக்கு தான் வருவேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு டேஸ்டா இருக்கு. கடை சின்ன இருக்குன்னு யோசிக்காதுங்க, கடைக்கு உள்ள என்ன இருக்குன்றதுதான் முக்கியம். முதல் நான் ஒரு சாப்பாடு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போட்டு அந்த முதல் போட்ட சாப்பாடு வீடியோ கடை வந்துட்டு நான் ரெகுலரா போய் சாப்பிட்டது இல்லை. அந்த முதல் போய் சாப்பிட இல்லை. அப்ப எனக்கு அந்த டைம்ல தான் போனா அந்த டைம் வேற சாப்பாடு தான் நான் டேஸ்ட் பண்ணி காட்டுவேன். இந்த கடை அப்படி இல்லை. இந்த கடைக்கு நான் ரெகுலராகவே வாரேன். ஒரு 3 வரியத்துக்கு மேல இந்த கடைக்கு கண்டினியூவா சாப்பாடு அந்த டேஸ்டா சாப்பிடணும்னு ஒரு கிழமையில ஒரு கட்டாயம் பெறுவேன். அடுத்ததான் இந்த கடையில சமைக்கிற இந்த கடையோட ஓனராகவே எல்லாமே எங்களோட அப்பாட்ட வந்து வீடியோ பாக்குறவ நல்லா பிடிக்குமா எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ உள்ள போய் கதைக்க போறோம். கதைக்கிறத விட டேஸ்ட் பண்ணி காட்ட போறோம். சாப்பாடு எப்படி இருக்கு போல. நீங்க ரெடியா சாப்பிடுறது? நீங்க ரெடியா சாப்பிடுறது? எங்கன்னா நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்து பிரியாணி கொத்து இங்கதான் பண்ணோம். இங்கதான் பண்ணோம். அந்த சாப்பாடு தான் இப்ப போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். உள்ள கடைக்குள்ள போவோம். இங்க இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாம் ரெடி ஆயிட்டு சாப்பாடு. எப்படி வாசம்? நல்ல வாசம் வருது. ஊர் வாசம் ஊர் வாசம் வருது. அப்ப சாப்பாடு பார்த்தா தான் ஊர் வாசம் எல்லாம் தெரிய போதும். சாப்பாடு மட்டும் இல்ல, இங்க உண்மையிலேயே இந்த ஆட்டிறச்சி இருக்குல்ல, ஆட்டிறச்சி நல்ல ஒரு இறைச்சி இங்க விற்கிறது. நீங்க ஆட்டிறச்சி வாங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா எடுக்கலாம். இருக்கோடு கேட்டுட்டு வாங்க, இருந்தா நீங்க எடுங்க. உண்மையிலேயே அந்த இதே போய் அங்க ஆடு அடிச்சு கொண்டு வந்து வைக்கிறவே வந்து வைக்கிறோம். இல்லாட்டி எங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து ஆடு வர்றது நான் பண்ணி சமைச்சிருக்கோம். நல்ல டேஸ்டான ஆடு. அந்த ஆடு பார்த்து வேண்டான்னு சொல்லிடுறோம். அப்படி இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும், இந்த அரிசி மல்லி அப்படி எல்லாம் வீட்டுக்கு நீங்க சமையல் சாமானும் வந்து சாப்பாடு கொண்டு கொண்டிட்டு போகலாம். சமையலுக்கும் தேவை, நீங்களும் வெளியில வந்து ஆகவாங்கிறது தான் வச்சிருக்கு. சாப்பாடு பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இவருக்கெல்லாம் பாய் ஊறுது. பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியன் ஸ்பெஷல் பிரைஸ். சில்லி சிக்கன் $12, சில்லி ஷ்ரிம்ப் ஃப்ரை $12.99. அதுல பாருங்க சிக்கன் பிரியாணி $7.99. இது ரெகுலர் பிரைஸ்ல இந்தியன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. எவ்வளவு பிரைஸ் வரும் சொல்ல? பெரிய பெரிய இதுல வரும். இந்த போர்ஷன் பார்க்க மாட்டீங்க. சில நாள்ல இப்படி ஸ்பெஷல் இருக்கும், அது எப்பன்றதையும் கேட்டு சொல்றேன். சிக்கன் பகோடாவும் இன்றைக்கு ஸ்பெஷல் இருக்கான். பாஸ்தாவும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு மேடம். இங்க 5 பீஸ் இட்லி இந்த பிரைஸ் அப்படியே பாருங்க பிரைஸ. அடுத்தது கூல் ஒரு ஊர்ல நீங்க காய்ச்சி குடிக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு தினமா இருக்கும். சண்டே கூல் நான் குடிச்சிருக்கிறேன். என்ன பிரச்சனைடா சண்டே மட்டும் தான் பெறும். இந்த வீடியோ நாளைக்கு நீங்க சண்டே பாப்பீங்கன்னா ஆனா ஆர்டர் பண்ணிட்டு வாங்க, இருக்கொண்டு கேட்டுட்டு வாங்க. சொல்லுங்க. இது எங்க ஸ்பெஷல் சிக்கன் பவுடா எங்க கடையில ஃபேமஸா போறது. என்ன பிரைஸ் இது? 9 பீசஸ் போட்டு வரும் $7. 9 பீசஸ் $7. $7 வரும். இது எங்க மட்டன் எவ்ரிடேயா சாட்டர்டே சண்டே மட்டும்? எவ்ரிடே 9 பீஸ் 7. ஓகே. எவ்வளவு காலமா உங்களோட கடை இங்க இதுல இருக்கு? 30 இயர்ஸா இருக்குது. 30 இயர்ஸ் 30 இயர்ஸா இருக்கு. அப்ப 30 இயர்ஸ் ஆனா உங்களோட கடைக்கு அந்த நான் பாத்துக்கணும் அந்த வர்ற கஸ்டமர் திருப்பி வந்து கொண்டே இருக்கு. நம்ம என்ன
சாப்பிட்டவே திருப்பி next time miss பண்ண மாட்டேன். மிஸ் பண்ண மாட்டேன். வருவீங்க, அதே சாப்பாடு வேணும். அது உண்மை. இவன் வீட்டுல சமைக்கிற எப்படி வந்து நான் கடைக்கு அதான் நீங்களே என்ன வந்தா நீங்கள் அத மாதிரி தான். நான் 3 வருஷமா இங்க தொடர்ந்து வந்து $8 சிக்கன் பிரியாணி. ஓ $8. இவ்வளவும் $8 ஆமாங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல். வீக்கெண்ட் மட்டும் தானே. சாட்டர்டே சண்டே மட்டும் நார்மலா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் ஸ்பெஷலா இருக்கும். ஸ்பெஷல் எல்லாம் இருக்கும். கிழமை நாளும் இருக்கும் எல்லாம். இப்ப நீங்க எல்லா அந்த டெவல் ஐட்டங்கள் கேட்க சாட்டர்டே சண்டே இருக்கும். சிக்கன் பக்கோடா சைவம் நல்ல நம்ம அதான் ஜோதிச்சு கொண்டு நிக்கிறேன். சைவம் தானே வரியம் பிள்ளை. ஒரு மாசம் செல்லும் எப்படி உங்களோட சாப்பாடு மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு வித்தியாசமா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் என்னண்டு அந்த ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று என்ன நல்லா அவிஞ்சு பேக்க வச்சோன்னா போய் விடுது உடனே. நானும் ஒரு சிக்கன் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுருக்கேன் கனதரம், எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குள்ள என்னென்ன வரும்டா, ஒரு சிக்கன் பீஸ் வரும். ஸோ இப்படி ஒரு சிக்கன் பீஸ் வந்து இதுக்குள்ள வரும். அதை விட பெரிய கறியில் 3 சிக்கன் வரும். பாருங்க சிக்கன் சாஃப்டாக பாருங்க எப்படி ஆகும். இது வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதை விட அந்த கத்தரிக்காய் பிரட்டல் இருக்குல்ல, கத்திரிக்காய் பிரட்டலும் அப்படி அந்த அம்மனா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கத்திரிக்காய் பிரட்டல் நோம்பலாக பிடிக்காது. இங்கே சாப்பிட்டா அப்புறம் கத்திரிக்காய் பிரட்டலும் சாப்பிட வேணுமென்ற ஒரு ஆசை வந்தது. கடைசி 6 நாள் வேணும் அந்த சிக்கன் பிரியாணி. ஆனால் பிரியாணி பெருசாக பிடிக்காது. ஆனால் இது எங்களோட பிரியாணி இல்லை, இது ஊர் சாப்பாடு. பொறுத்தான் அப்படித்தானங்க இருக்கு. இந்த கறியும் நீங்கள் ஸ்பைசி வேணுமென்னா முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பைசி வேணுமென்னா ஸ்பைசி போட்டு தருவீங்க மெயின் மெஸ்ட்டாக. இதுவும் நார்மலாக வயசானாக்கள் சாப்பிட்டா கூட நல்ல இதாக இருக்கும். ஏன்னா நிறைய சீரகங்கள் சிறிய அந்த மசாலா சாமான் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். இந்த சிக்கனை பாருங்க, சிக்கனுக்கு சீரகம் எல்லாமே இருக்குது. இந்த சீரகம் எல்லாமே இருக்குது. அக்கா இது எவ்வளோ காலமாக இந்த கடை இருக்குன்னு சொன்னீங்க? 30 வருஷமா இல்லை 30 வருஷமா உங்களோட கடை நாங்க 30 வருஷமா இருக்கு. நீங்கள் அந்த ஒரே ஆள் தான் இப்போ சமைச்சு கொண்டு இருக்கிறார். ஒரே குட்டை நான் வந்ததுலேருந்து ஒரே டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டோட இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துனாங்க இவ்வளவு நல்லா இருக்குது. இப்போ அடுத்தடுத்த சாப்பாடு சாப்பிட போகிறோம். இப்போ உங்களோட கடைக்கு வர கஸ்டமர் எல்லாமே திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருப்பினோம். என்ன வந்தோண்டே இருப்பேன். ஏன்டா வீட்டுல கூட இவ்வளவு டேஸ்டா சமைக்க மாட்டேன். இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ வீட்டை போடுங்க போடுங்க கஸ்டமர் எல்லாரோடையும் ஃபேமிலி மாதிரி கதைச்சு பழகுறது. அப்ப அதுலயே கஸ்டமர் சர்வீஸ்லயே வருவீங்க. எல்லாரோடையும் கூட ஃப்ரெண்ட்லியா கதைக்கிறது. அப்ப நல்ல சாப்பாடு வடிவா போட்டு கொடுக்குறாங்கல்ல. அப்ப அதுல பார்த்துட்டு ஹாப்பி கஸ்டமர் ஹாப்பி. கஸ்டமர் ஹாப்பி. அவை வந்து வரைக்கே தெரியும். ஓகேவா இது நான் வரைக்காவாக்கு தெரியும் என்ன நான் வேண்ட வாரேன்னு. வந்தோடனே அவங்களோட ஸ்பெஷல் இருக்குது எண்ணுவா, இல்லாட்டி இல்லை எண்டே முடிஞ்சு எண்ணுவா. அப்படி அடுத்த சண்டேல கூல் இருக்குல்ல சண்டேல கூல் சீ ஃபுட் கூல் இருக்கும். $8 போட்டுக்கிறோம். $8 சண்டே மட்டும் தான். சண்டே மட்டும் தான். மற்ற நாள்ல இருக்காது. ஓகே ஓகே சண்டேல மட்டும் தான். ஒரு நாள் ஸ்பெஷலா இருந்தா தான் அது அருமையா எல்லாரும் வருவீங்க சாப்பிட. எல்லா நாளும் வச்சா நல்ல ஒரு போர்ஷன் உண்டு வேற அந்த ஒரு பெரிய போர்ஷன் உண்டு. இந்த சைஸ்லாம் கூல் வருமா? $8 ஸ்பைசியாவும் செய்து கொடுப்போம், ஸ்பைசி இல்லாமையும் கொடுப்போம். 1 பவுண்ட் எவ்வளவு? $8. அதே நீங்க 5 பவுண்ட்ஸ் வாங்கினா 1 பவுண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். மண்ண சொன்ன 5 பவுண்ட்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணீங்கடா சிக்கன் விங்ஸ் 1 பவுண்ட் எக்ஸ்ட்ராவா தருவீங்கம்மா. இந்த வீடியோ பார்த்து வருவீங்களாண்டா. அப்படி கணக்கு ஆஃபர்கள் இந்த வீடியோட தொடர்ந்து வரப்போகுது. அதை விட விலையை பாருங்க. இது $8 நீங்க வாங்குவீங்களோ? எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கன் விங்ஸ் இவ்வளவு பீஸும் வேற கடையில் ஒரு $18 $18 $20 மேல தான் பெறும் பிரைஸ். என்னென்ன கொடுக்குறீங்க? கஸ்டமர் ஹாப்பி ஆகணும்ன்றதுக்காக கொடுக்குறோம். நினைக்கிறேன் சாப்பாடு சேவை பண்ணினோம் போல. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது $8 கொடுக்கவே இல்லாது. சாப்பாடு சமைக்க அதுல என்னன்னு சொல்றோம், ஒரு ஹாப்பியா ஆசைப்பட்டு சமைச்சதான் இவ்வளவு டேஸ்டா வரும். ஓகே ஓகே. நீங்க சாப்பாடு ஏனோ தானோன்னு சமைச்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. டேஸ்ட் வராது. கஸ்டமர் ஹாப்பி ஆகணும்ன்றதுக்காகவே இவர் வடிவா செய்யறது எல்லாத்தையும். எத்தனை பீஸ்ல வந்தது? 8. இதுல 8 பீஸ். 8 பீஸ். பீஸ்ன்ற சைஸ் பெரிய பெத்த பீஸ். பெத்த பீஸ். நல்ல ஒரு சோஸ் என்ன சொல்லுங்க. அதான் இந்த புளிப்போட ஒரு செச்சப் எல்லாம் கலந்து சாப்பிடுவார். எங்கட ஊர் ஸ்டைல்ல சிக்கன், அதுக்கு மேல இங்கதே ஸ்டைல்ல கனடா ஸ்டைல்ல அந்த சோஸ் என்ன சோஸ்ன்னா கெச்சப் புளிப்பு 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 அதோட ஒரு வேற ஒரு டேஸ்ட் கொண்டு வருது. இந்த நார்மலா விட்டு வேக வச்சிடுவேன். திருப்பியும் பேக்க சொல்லுது நான் பாய். எல்லாமே வேறு சாப்பிட முடிச்சுட்டு தான் படுப்பேன்.
இதுவும் கட்டு அண்ணா அவசியம் சோஸோட அந்த சோஸ் எப்படி இருக்கு? எனக்கு நார்மலாக அந்த சோஸ் போட்டா பிடிக்கா. இங்க பொருள் இருக்கு. இது எங்கிட்ட உண்ட 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 ஊர் உனக்கு பிடிச்ச ஸ்டைலடா. நீ இந்திய கடைக்கெல்லாம் போயிட்டு பிடிக்கிற சொன்னே என்ன ஆமா குக்கா இருக்கு, அதான் மெயினுங்க. இப்ப இதுகள் எல்லாம் சில உள்ள எல்லாம் குக்கா ரச்சு நூலா வராம இந்த ஃபுல்லாவே அப்படி அந்த கரைஞ்சி மாதிரி வரி சமையல் பழகம் வந்து அபிய வச்சு சமையல் பழக்கி விடுங்க. அம்மா தம்பிட பணம் போல பழகிறதுக்கு. மகாலிங்கம். மகாலிங்கம்மா எவ்வளவு காலம் எங்க கடைக்கு வாருங்க? 15 வருஷம். ஒரு வாழ்வது நல்ல சாப்பாடு, ஸ்பெஷல், எல்லாம் நல்ல டேஸ்ட். அதான் மறக்காம வரணும். 15 வருஷமா விடாம வரீங்கன்னா டேஸ்ட் மாதிரிலாம் அப்படி இருக்குது. என்ன கஸ்டமர் சர்வீஸ் நல்லா. எங்க இருந்து வாருங்க? நான் வர்றது விக்டோரியா பார்க்க நிக்கலின். விக்டோரியா பக்கம் நிக்கலின் இருக்கிறது மார்க்கத்துல இருந்து வாருங்க. வாங்கிட்டு போறேன். எக்கு பிறகு மட்டன் கறி, அந்த கறியல் காட்டியிருப்பேன். ஸோ அந்த கறியலையும் ரைஸோட சாப்பிட பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ அதுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். கடையில் ஒரு கஸ்டமராக இருக்கு. இந்த வீக்கெண்ட் என்றாலும் நான் திருப்பி சொல்லுவோம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த டேயில் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு போகலாம். அடுத்தவங்களுக்கு தேவையான க்ரோசரி சாமானாலும் வந்து பண்ணி கொண்டு போகலாம். இப்போ சாப்பாடு பண்ணி கொண்டு க்ரோசரியும் பண்ணி கொண்டு போகலாம். மறக்கிற சாப்பாடா அம்மாக்கா அம்மாவுக்கு வாங்க வாங்க. அம்மா அம்மா இங்க வந்து சைலன்ஸ். அம்மா அடியோ இங்க பாருங்க மறக்கிற சாப்பாடு எப்படி இருக்குண்டு. அம்மா வீட்டை போய் சாப்பிட போறாவா? வீட்டை கொண்டு கடை சுட சுட சாப்பிட தானே டேஸ்டா இருக்கு. இப்போ சங்க இருக்குண்டா விக்டோரியா பக்கம் ஸ்ட்ரெங்க் லேயர்ல எக்லிண்டன் நோத்துக்கு போயிருக்க வேற இருக்குது. முதலாவது பில்டிங்கு அடுத்த பில்டிங் மெக்டோனாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த பில்டிங்ல இருக்குது. அட்ரஸை கீழே போட்டு போறேன். கங்கா உணவு அமௌண்ட் அடிச்சிங்கனாலே வேறும். மோஸ்ட்லி நீங்க தூர இருந்து வந்து வேண்டி சாப்பிட்றது ஏன்னா ஷோவாலேருந்து எல்லாமே ஆக்கள் வந்து வாங்குறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த நாள் நிக்கலாம் வந்திருக்கணும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளையா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பதில பிள்ளை இந்த கடையில மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கடை சாப்பாடு சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி தான் வேண்டிய டேஸ்ட் இருக்குது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. இதுக்கு அடுத்ததான் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா கறியல் போட்டு ரைஸோட சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்றது. உள்ள ரைஸ் எடுத்துட்டேன். இதுல நீங்க எனக்கு தாங்க மெயினா என்னன்னு எனக்கு குடல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போடும், கொஞ்சம் கணக்கு போடணும். இது கூடி விட்டுதான் இது குடல் கறி போட்டிருக்கு. குடல் கறியை பாத்தீங்கன்னா சாப்பிடக்க எப்படி அந்த ரைஸோட குழைச்சி போட்டு சாப்பிடுவோம். நான் அந்த குடலை பண்ணி தனியா சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். சிந்தக்காய் விட்டையும் நிறைய வேணி அந்த வேப்பார் அத்தான் எடுத்துட்டு உள்ள சாப்பாடு தான். அது எத்தனை சாப்பிட்டாலும் பறக்குது இல்லையே. இது அப்பாவுக்கு கொடுத்து அப்பா நடுங்கிடுவார். குடக்கறி சாப்பிட்டா இப்படி குடக்கறி சாப்பிட்டு இருக்க மாட்டேன். நல்ல மணக்காம அதை விட மசாலாலாம் இருக்கு. இந்த மசாலா தான் டேஸ்ட். இதெல்லாம் கடைசியா நான் அப்பாவுக்கு கொடுத்து காட்டுவேன்னு பாருங்க எப்படி சாப்பிட்டு ரியாக்ட் பண்றான். மசாலா பாருங்க எப்படி இருக்கு. கருவேப்பிலை எல்லாம் போட்டு கட்டாயம் குடக்குள்ளே ட்ரையே பண்ணுங்க. நீங்க குடல் சாப்பிட்றீங்களா இருந்தா கட்டாயம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது என்ன ஈரல்? சிக்கன் லிவர். உண்மையா லிவர் தனியாக சாப்பிடலாம். நான் நீங்க சொல்ல பேசுவீங்க எல்லாம் நல்லா கிடக்கண்டு. இது நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ரைஸ் வெள்ளை சோறையை நடத்தினா அந்த குழச்சி போட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்க சொல்லுங்க ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கு மாட்டேன். சுட சுட எந்த கறியை போட்டு சாப்பிட்டாலும் கூட டெவலா இருக்கிற கறியில போட்டு சாப்பிட ஒரு டேஸ்ட். அதுவும் தனித்தனியா சாப்பிடணும். எல்லாத்தையும் ஒரேடியா சேர்த்து வச்சு சாப்பிட ஒரு கறியா போட்டு சாப்பிடுறது பெரும்பாலும் டேஸ்ட் வேற. ஒரு வாய் தான் பட்ஜெட் விட யோசிக்கிறாரு. நான் சொல்ல கேக்குது இல்ல, வாய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி கொண்டு இருக்கு. இது வேண்ட மெயின் என்னன்னா மசாலா தான். உங்களோட அந்த போடுற மசாலா தான். சமைக்கிற கைலான் இருக்கு சாப்பாடு. சமைக்கிற கை தான் நீங்க ஸ்பெஷல். வீட்டை பண்ணி கொண்டு போகலாம் போல கைய இப்ப விட மாட்டாவே. இது எனக்கு இந்த ஊர்ல அப்பமா அந்த கறி மேய்க்கிற அந்த மாட்டாங்கறி
அப்பமா ஒரு டேஸ்ட் ஒன்று சமைப்பா வந்துட்டு அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று வருது இதுல இந்த மட்டன் கறியில. இப்ப ஒரு வருஷமா ஒரு வரியம்மா எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடெல்லாம் நல்ல இப்ப நீ சாப்பாடு நல்லா முதல் இங்க வரைக்கும் ரேண்டமா வந்து நீங்களும் இந்த கடைக்கு யாரும் சொல்லி வந்தீங்க? ஆக்கள் சொல்லி தான் வந்து அதே போல தொடர்ந்து வாரீங்க? தொடர்ந்து வாரம். அப்படித்தான் எனக்கு அந்த ஒரு அத்தான்னு சொல்லித்தான் நான் வந்தேன். நான் வந்ததுல இருந்து அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இப்ப வீக்லி ஒன்ஸ் வருவீங்க போல? வீக்கில் 3 days வந்து சாப்பாடு 3 days. ஆமா வேற கூட டேஸ்டா சாப்பிட தோணிதான் இங்க வருவீங்க போல. என்ன கொத்தரொட்டி நண்டு கறி எல்லாம் நல்லா இருக்கும். நண்டு கறி எல்லாம் வேற லெவலில் இருக்கும். அதான் சொல்லி அந்த கடுகு சிறிதானாலும் காரம் பெருசு அப்படி கடை சின்ன யோசிச்சு போட்டு போயிடாதீங்க. 30 வரியமா நடந்து கொண்டிருக்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு சாப்பாடெல்லாம் நல்ல குவாலிட்டியா ஊர் மசாலா வீடுல சமைக்கிற மாதிரி இருக்குமே. என்ன வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கு. நன்றி. உங்களோட பேர்? கேதிஸ். எங்க இருந்து வரீங்க? இப்ப நான் டவுன்ல இருந்து வரேன். டவுன்ல இருந்து சாப்பிட வந்துருக்கிறாரா? பாத்தீங்களா இப்படிதான் ஒவ்வொரு திக்கியா இருந்து வருவீங்க. அப்ப நீங்க நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி கணக்கு இப்ப நான் வேற ஒவ்வொருத்தரையும் கேட்டா இந்த மாதிரி கணக்கு ஹிஸ்டரி எடுக்கலாம். நன்றி அண்ணா. கிட்ட கொண்டு இதானுங்க அந்த பீஃப் டெவல்ன்னு சொல்லி அவா விட்டா கணக்க போடுறா. நாங்க ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பீஃபை பாருங்க, கலரை பாருங்க. கலரை பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குமெண்டு. எனக்கு பீஃப் நல்லா பிடிக்குமெண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை என்ன செய்யணுமெண்டா அப்படியே வந்து வெள்ளை ரைஸோட குழச்சி போட்டு அம்மா தான் பார்க்க இதாக கிடைக்கு. அப்பா சாப்பிட்டாலும் அம்மா தான் சாப்பிடலாம் போகுது. இவ்வளோ டேஸ்டான சாப்பிட விட முடியுமா? பயப்படுதா? இந்த இளமாக்கள் பைட்ஸ் சாப்பிட போறீங்கடா கோல் அடிச்சு கேட்டுட்டு வாங்க. சில முடிஞ்சிடும். முடிஞ்சாலும் போட்டு தருவினும். இந்த குடல், இந்த பீஃப் பிரட்டல் அப்படியான சாமான் அந்த பைட்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்களே நல்லா பிடிக்கும். இந்த வெள்ளை சோறோட குழச்சி போட்டு வாயாண்டு போடுவா. சொன்னீங்க அப்ப சரியில்லை அந்த சொல்ல எனக்கு தெரியல. அதுதான் நல்லா இருக்கு. இல்லை சரியில்லைன்னு சொன்னா பிரச்சனையா போயிடும். அந்த எனக்கு சாப்பாடு நோமலாக பிடிக்கும். அப்போ சாப்பிட்றதுலாம் நல்லா தான் இருக்கும். அதுதான் வந்து ட்ரை பண்ணால் தான் தெரியும். எனக்கு இந்த கறியில் பிடிச்ச இந்த கிரேவி தானுங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் டேஸ்ட், அந்த கிரேவின்ற டேஸ்ட். ஃப்ரெஷ் ஆடும் சமைக்கிறதுல இருந்தா இப்போ இதை கொண்டு நாங்கள் எங்கட வீட்டுக்கு சமைச்சா இப்படி வரும்னு சொல்லுங்க. எலும்பு கறி அதை விட நல்லா இருக்கு. $6 அந்த கூல் கப்பா? சண்டே வாங்கோ எலும்பு கறி $6. நீங்க என்ன இவ்வளவு மளிகை குடிங்க என்ன விளங்கல என்ன கொடுக்குறீங்க? இதெல்லாம் வெளியில $18 மேல வரும். $18 கூட வரும் போல. என்ன ஆசைப்படக்கூடாது கட்டுதோ? அடையாளம் இல்ல போகாம இருக்கிறோம். 30 வருஷம் முன்னோடி தான் இருக்கிறோம். இன்னொரு பேசல் சாப்பிட்டு பாருங்க. எங்கட நெத்தலி பிரட்டல் பொரியல் மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அது பார்க்கவே தெரியுது நெத்தலி. இந்த நெத்தலி இருக்கிற விஷயம் ஃப்ரை பண்ண கூட ஃப்ரை ஆகக்கூடாது. அடுத்த இந்த நசிக்க இப்படி நசியும், சிலது உடையும் நசியுது. அப்ப அந்த குக் பண்ணது வேற லெவல்னு தெரிஞ்சுட்டு நல்லா பிடிச்சா சாப்பிடல. நெத்தலி ஒரு பைட்ஸ் வெள்ளை ரைஸோட ரைஸ் கொஞ்சம் போடுவாங்க. இந்த கிடக்கு கொஞ்சம் கணக்க சாப்பிடணும்னா நான் ரைஸ் போடுறேன். பொரியலை பட்டு சாப்பிடுவேன். பொரியலோட சாப்பிடுவேன். நெத்தலி புரித்தனம் கணக்க சாப்பிட்டுட்டேன். கருப்பு அந்த கருகிற தன்மையெல்லாம் சிலது அதில் வரும். அந்த ஒரு சொட்டு தன்மையும் வரையில. அந்த நெத்தலியும் நல்லா கிடக்கும். நெத்தலியும் மஸ்ட் ட்ரை. பெஸ்ட்னு சொன்னா இப்ப நெத்தலி வந்துட்டு உடலை தாண்டி இறால் ஃப்ரை உண்டு. இது சிக்கன் கோடிங் போட்டிருக்கு போல. அதே கோடிங்ல சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் ஃப்ரை கோடிங் தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் சின்னாக்களுக்கு வேணும்னா அப்படி இறால், அந்த சிக்கன் பகோடா, நூடுல்ஸ் அப்படியான சாமான்கள் வேண்டி கொடுங்க. திருப்பி அம்மா வேண்டி தாண்டு வந்து இறால் குக் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது விட இந்த குழம்போட குழச்சி போட்டு சாப்பிட
ம் வேர்வை வேற துவங்கிட்டு இப்போ சாப்பாடு டேஸ்ட் இருந்தால் தான் வேர்வை வர கூட எனக்கு. ம் இறால் கறி வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கா? அந்த நண்டு அந்த அந்த டேஸ்ட் போகுது. எல்லாம் மசாலா அரைச்சு தான் இது ம் வைக்கிறேன் இந்த கறி. வேற மசாலா என்ன? தனியா தூளை போட்டு வைக்கிறேன் இல்ல, மசாலா அரைச்சிட்டு ஒரு ஆள் கறி வைக்கிறேன். திக்னஸ் பாருங்க, ஒரு ஆள் கறி நல்ல திக்னஸ் செஞ்சு வீட்டுல வச்சீங்கன்னா தண்ணியா இருக்கும். வெறும் குழம்பு மட்டுமே போதும் சாப்பிட்றது. இந்த கறி யாரும் டேஸ்ட் பண்ணி பீஃப் ஃப்ரை நெத்தலி எல்லாமே பார்த்தேன்னா நான் என்ன பெஸ்ட்டாக அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்டா, கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. குடல் கறி, குடல் பிடிச்சவங்க நெத்தலி கட்டாயம் மஸ்ட் ட்ரை. மட்டன் அந்த எலும்பு கறியும் அந்த கறியும் ஓகே. நான் அந்த 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 ரெண்டும் மறந்துடாதுங்க, ட்ரை பண்ண கட்டாயம் பண்ணி பாருங்க. ஈரலும் பிடிச்சா ஈரலும் சாப்பிட்டு பாருங்க. எப்படி மரக்கலை ம் அப்படி நுடிச்சுன்னா பிடிக்கும், நல்லா பிடிக்கும். ஆ அந்த மாய்க்கணும் இந்த மாயா பூ அப்படி அந்த குடல் கறி லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எது குடலை சாப்பிட்டு நீ வேற எப்படி பண்ண பிராண்டு என்ன அப்ப அப்படி இல்லை எல்லாம் எப்படி கூட கறியை எல்லாம் இப்படித்தான்டா இங்க டேஸ்ட். அப்பா சாப்பிட்டா அப்பாவுக்கு போய் எடுத்துட்டு போவோம் டேக் அவுட். என்ன இப்படி குடல் இப்படி வருது? இறக்கி கதை சொல்லு. குடல் என்ன இப்படி டேஸ்டா வருது? அதே எனக்கு தெரியும். குடல் பெரிய கண்டெய்னர் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கு இந்த நெத்தலி பொரியா. நெத்தலி எந்த சாப்பிடுவேன். நெத்தலி அண்டைக்கு பொரிச்ச நாங்க. அதே மாதிரி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கனவை சிக்கன் மாதிரி சின்னாக்களுக்கு சின்னகளுக்கு அந்த மெக்டோனல்ட்ஸ் அதுகள் பண்ணி கொடுக்குறது பேர் எதை பண்ணி கொடுக்கலாம் என்ன வேற level. அதை விட இடியப்பம் இருக்குது, இட்லி தோசை எல்லாமே இருக்கு. முதல்ல காட்டியிருப்பேன். இப்போ புட்டு புட்டுன்னு அவிச்சு கொண்டு வரீங்களா? இப்போ இது எவ்வளோ புட்டு? $5. சாப்பாடு தானே, வலையில சாப்பாடு, லேம் சாப்பாடு சரியான ஃபேமஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேம் சாப்பாடு. இப்படி வாழையில சாப்பாடு கனடாவில் சரியான ஃபேமஸ். எல்லா கடையிலையும் பச்சிருக்குன்னா இங்கே பாருங்க இவ்வளவு சாப்பாடு வந்திருக்கேன். இந்த என்னோட பாருங்க பக்கத்தில் எப்படி இருக்குண்டு. மீன் பொரியல், பருப்பு, சிக்கன், அந்த ரைத்தா, நெத்தலி, முட்டை. இது என்ன வர கோவாயில் வர. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் கறி, அதை விட கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. இது நல்ல டேஸ்ட் உங்களோட கறி. நான் சாப்பிட்றேன். நான் அடுத்த மட்டன் கறி லிவர் $16. அப்படி சனி ஞாயிறு மட்டும், சாட்டர்டேயும் சண்டேயும் மட்டும்தானே இருக்கும். கட்லெட்டும் ஃபிஷ்ஷும் வந்துருக்கு. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது இருக்கு. 12 இது வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிக்கனும் வாங்கலாம். சிக்கனும் மட்டன் உங்களோட விருப்பத்துக்கு என்னென்றாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். வேலாதுக்கேற்ப மற்றதெல்லாம் போட்டு அந்த மெயின் கோர்ஸையும் போட்டு தருவினோம். நாங்கள் இந்த ரைஸை பாருங்க. ரைஸை பார்த்தீங்கன்னா இது பிரியாணி ரைஸா, சம்பா ரைஸ். இந்த மஞ்சளாக இருக்குது. அந்த ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி கறியெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த பருப்போட சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போது அம்மாண்டே பார்த்துட்டு நான் நோம்பில் மேலால் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு காட்டுறேன். இன்னும் இந்த பருப்பு காய்ச்சிடும் நீங்கள். நானும் கூட இல்லை, அது நல்லா இருக்கிற பருப்பு. அந்த ஒரு அந்த அந்த தேங்காய் பால் கேட்டு வைங்க அம்மா. இங்கே வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டீங்க. நான் இதுவரையும் போட்ட கடையில் முதல் போய் சாப்பிடல ஒரு நாள். ஆனால் இங்கே நான் 3 வரையும் வர்றேன். எல்லாம் சேர்த்தேன், எல்லாம் போட்டுட்டேன். 12 கரையும் சாப்பிட்டுட்டேன். எப்படி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வெடி வெடிச்சு, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வெடி வெடிக்கும். என்ன டேஸ்ட் வெடிக்கும். பருப்பு இது அது இது அது எல்லாம் நெத்தடி ஒரு பக்கத்தால குத்துது. உனக்கு பிடிக்கும். பிடிக்கா
உனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாரும் பிடிக்கும், ஏன்னா நீ பிடிக்கும்னு சொல்லியே மாட்டா லேசில். இப்படி ஒன்று மர்னிங்லாம் குடும்பத்தோட சாப்பிட அந்த மாதிரி $16. 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாம், 4 பேர்னா சண்டை வண்டி சாப்பிட அந்த மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி சொல்லி வேலை இல்லை. இப்படி ஒரு சாப்பாடு என்ன சொல்றோம், அந்த ஊருண்ட அந்த பழைய டேஸ்ட் இருக்கு. அம்மம்மா அப்பம்மாட்ட சாப்பிட ருசி, அந்த ருசி வருது. அந்த ருசி வந்தா இஞ்சி எடுக்கலாம். அம்மா அப்பாக்கள் அந்த வயசானாக்கள் சமைக்கிற டேஸ்ட் ஒன்று வருது. அடுத்தது பாரம்பரிய டேஸ்ட்டில் சமைச்சு குடிக்கணும். இதுதான் லொக்கேஷன். ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா கங்காண்டு அடிச்சிங்கன்னா வரும். அட்ரஸ்ஸு செங்கிலேயர் அண்ட் விக்டோரியா பார்க்கில் இருக்குது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட நான் என்ன சொல்லணும்னா, இந்த கடைக்கு எல்லா நாட்டுக்காரரும் வந்து சாப்பிட்டுட்டு போயினோம். அதை நாங்கள் ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. வேறு ஒரு நாட்டுக்காக்களும் பார்த்து வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்தது இப்போ கூடி வேறொரு நாட்டு ஆள் சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து நிற்கிறார். அப்போ நீங்களும் வந்து எப்படி சாப்பாடு இருக்குன்ற டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி மறக்காமல் அற்புதஞ்ச நாள் பார்த்துட்டு வாரீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக தருவினோம். அடுத்தது உங்களுக்கு சில ஆஃபர்களும் தருவினோம். ஸோ அந்தந்த ஆஃபர்கள் எல்லாமே நான் கேட்டுட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன ஆஃபர்ன்ட்டு. என்ன கனடா இருக்கிறார்கள் கட்டாயம் வாங்க, கட்டாயம் வந்து ஒரு கார் ட்ரைவ் பண்ணி பாருங்க. 100 கிலோமீட்டர்லேருந்து வந்து சாப்பிடலாம். 100 கிலோமீட்டர்லேயும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டா அடுத்தரம் பெறுவீங்க. ஒரு கிழமைக்கு சாப்பாடை வண்டிக்கொண்டு போய் பிடிச்சிக்க வச்சு போட்டு ஒரு நாள் சாப்பிட வேண்டியதில் வச்சு காருக்க சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வண்டி கொண்டு போங்க. சாப்பாடு க்ரோசரி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை விட என்னென்னா மெயினாக ஐஸ்கிரீமும் இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா மேங்கோ, பனானா, வெனிலா, கோகோனட்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அதோட பிச்சாக்கோவா ஏதோ சம்திங், எனக்கு அந்த நேமே வருது இல்லை. க்ரீன் கலர் ஐஸ்கிரீம் உண்டு. இது நல்லா இருக்கும்னு எனக்கு தந்திருக்கணும். கோன், இந்த கோன் பார்த்தீங்கன்னா $199 கோன். அதை விட ஸ்பெஷல் $6. ஸோ ஐஸ்கிரீமும் இங்கே இருக்குது. க்ரோசரியும் வாங்கலாம், சாப்பாடும் வாங்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கலாம். எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஃபுல்லாகிட்டு தானே. ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இவர் தான் மீட் பண்ணுறார். ஊரில் ஐஸ்கிரீம் குடிச்சு பாருங்க. எப்படி ஐஸ்கிரீம்? சொன்ன ஐஸ்கிரீமா இது இவர் இங்க ஓனா மேக் பண்ணினா விவியல. நான் அந்த இது கூட நல்லா இருக்கா பேர் சொல்லிடுறேன். எப்படி குடிச்சு பாருங்க. இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டார். வாய் கொஞ்சம் மக்கு சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சி வைக்கிறாங்க இவருக்கு. அப்படி குடிச்சு பாரு. மெட்ட மேக்கிங் Beautiful. எப்படி செம்ம ஐஸ்கிரீம். உண்மையா இது கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. நான் எல்லா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணது ஏன்டா வேறுல இடம் இல்லை. இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு செம்மையா பிடிச்சது. அடுத்த 199 நல்ல சீப். இந்தியால பாதாம் குடிச்சோம், அதே ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படி அப்படி கிடைக்கும். அது மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்சர். அந்த இது என்ன வித்தியாசமான டெக்ஸ்சர்ல $6 இருக்கும். ஆஃபர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஆஃபர் என்னன்னா 5 பவுண்ட்ஸ் அந்த விங்ஸ் வாங்கினீங்க வேண்டாம், அந்த இதை சாப்பிட்டு காட்டினேன் அந்த விங்ஸ் வாங்கினீங்கன்னா 1 பவுண்ட் ஃப்ரீயாக தருவீங்கம்மா. அப்படி சிலது இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த யூடியூப் வீடியோ பார்த்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் ஆஃபர்களும் தருவினோம். அடுத்த கேட்டரிங்கும் செய்யணும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு பார்ட்டி எல்லாத்துக்கும் செய்து தருவினோம். அதுக்கும் நீங்கள் ஆர்டர் எடுத்து கொண்டு போகலாம். இந்த பனானா ஐஸ்கிரீம், இது மேங்கோ ரைட், இது வெண்ணிலாவா? இது கோகனட். கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்? எனக்கு கொண்டு தாங்க கோகனட் ஐஸ்கிரீம். அடுத்தது இது க்ரீன், இதுதான் அந்த பிஸ்டாவில் செய்கிறது ரைட்? பிஸ்டாச்சோ பேரெல்லாம் வைக்க வர்றதில்லை. அது ஹேட்டரிங் சர்வீஸ் செய்கிறீங்களா? ஹேட்டரிங் கூட 50ல இருந்து 1000 பேர் வரைக்கும் நாங்கள் செய்வோம். 50ல இருந்து 1000 பேருக்கிட்ட செய்து கொடுக்கணும். இந்த சாப்பாடு ஃபங்க்ஷனை சிறப்பாக்கி விடுவோம், நல்ல சாப்பாடு கொடுத்து வரவே. எனக்கு உண்மையாக ஒரே ஒரு டவுட், இந்த விலை குறைவு சரியான உண்மையிலேயே குறைவாக இருக்குது. ஏன்னா ஒரு கொத்த எவ்வளவு இங்கே நார்மல் ப்ரைஸ் நாங்கள் டியூஸ்டேஸில் ஸ்பெஷல் போட்டுருக்கோம். சிக்கன் கொத்து 599க்கு சிக்கன் கொத்து. இந்த பெரிய கண்டெய்னர் நான் அந்த பிரியாணி சாப்பிட்றேன் அந்த கண்டெய்னரில் வரும் 599க்கு. மட்டன் கொத்து சிக்கன் கொத்து எவ்வளவு? சிக்கன் கொத்து டியூஸ்டேயும் வெனிஸ்டேயிலும் ஸ்பெஷல் போட்டுருக்காங்க. டியூஸ்டே வெனிஸ்டேயும் $6. மற்ற நாளில் $10. மற்ற நாளில் $10 தான் உங்களுக்கு சிக்கன் கொத்து. மட்டன் கொத்தும் $10 தான் ரெகுலர் ப்ரைஸ் வரும். அந்த மற்ற கண்டெய்னர்ல, இந்த சின்ன கண்டெய்னர்ல, பெரிய கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் நான் பிரியாணி சாப்பிட பார்த்துருப்பேன். இல்லாட்டி உங்களுக்கு அந்த கொத்துன்ற சைஸை நான் இதில் அப்படியே போட்டு வரேன்னு நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குமெண்டு.
அடுத்தது கறி அந்த ஒரு கண்டெய்னர் விலை எவ்வளவு கறி அது ஓகே. என்ன விலை தான் ஸ்பெஷலா சொல்லணும் வேண்டாம் இதுல சாப்பாடு டேஸ்ட் இந்த சைஸ்ல மட்டன் கறி, குடல் கறி, பீஃப் கறி எல்லாம் $10 வரும். $10 இதுல வரும். இந்த கப்ல $7 வரும். குடல் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி எல்லாம் இதுல $7. $12 வேணுமே கிடையாது வழியில. இந்த கப்ல $5 வரும். $5 இந்த கப்ல $5. நான் வேற கடையில இந்த கப்ல $15 வரும். $15. இது பெரிய கப், நீங்க ஒரு 4 பேர் சாப்பிடலாம் நினைக்கிறேன். 3-4 விதமான சைஸ்ல இருக்கு. இதை விட வேணும்னா ட்ரெயிலையும் உங்களுக்கு முதல் ஓட பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்த அந்த டைமுக்கு ரெடியா வச்சிருப்போம், எடுக்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டேலாம் மோஸ்ட்லி ஸ்பெஷலா இருக்கும். ஃப்ரைடே நல்ல மரக்கறி சாப்பாடு எல்லாம் பேசலுங்க. பாயாசம், மாம்பழம், ரசம் வடைகளோட வச்சு நல்ல மரக்கறி சாப்பாடு வரும். வீட்டுல நீங்க சமைக்கவே தேவையில்லை. $8 தான் ஒரு அம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா. சாப்பிடுவா. ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு வாய இது பண்ணி கொண்டு இருக்கிறா. ஐஸ்கிரீம் எல்லாம் நாங்க இங்க செய்யறோம். நாங்க எடுக்கிறே இல்ல, வெளியில எடுக்கிறேன். அதான் தெரியுது. இப்ப வேற டேஸ்ட் நான் பாக்கல. பாத்தீங்களா? நான் வேற இடத்துல குடிச்ச விட நான் பிடிச்சிருக்குது. நான் இந்த ஐஸ்கிரீம் நான் வந்து நான் இது வரைக்கும் ஒரு காலம் குடிச்சு பாக்கல. இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சேன். நான் இனி வந்தா கோகனட் ஐஸ்கிரீம் இருக்கு, அதையும் குடிச்சு பாருங்க. அது வித்தியாசமா இருக்கு. அது ஒரு வித்தியாசம். நெல்லுங்க தாரம் குடிச்சு பாருங்க. அந்த சாக்லேட்ல இருக்குல்ல, அந்த வெள்ளை சாக்லேட், அந்த ப்ளூ, நீங்க பேச சாக்லேட் அது கடந்து வைக்கலாம். லிண்டா சாக்லேட் ஃப்ளேவர் டேஸ்ட் வரும். அப்படிதான் இருக்குது. அந்த தேங்காய் இது இல்லாம இருக்குல்ல, இருக்குது. நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஐஸ்கிரீம் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அம்மா கொடுக்க போறேன் பாருங்க. வா இதா அம்மா பாருங்க குடிக்க. அம்மா தான் ஒரிஜினலா சொல்லுவா. தேங்காய் அப்படியே கடிபடுது. கடிபடுதா? எப்படி? முகத்தாலே காட்டுங்க ரியாக்ஷன். அந்த சாக்லேட் மாதிரியே ஃபீல் ஆகுது. எல்லாரும் வாங்குற வேலை இது, இங்க செய்யறது. அதுதான் எனக்கு. நான் நார்மலா ஐஸ்கிரீம் அந்த மெயின் பண்ணல. நீ இப்ப போய்க்கு நான் கவனி கொண்டு போறோம் போல. நன்றி கடைக்குள்ள வந்து நாங்க எல்லாம் செய்யறது அப்படி எல்லாம் உங்களோட கடை மேல ரெண்டு எல்லாம் பண்ணி போட்டோம். அடுத்த நான் இப்ப நீங்க எவ்வளவு கால கஸ்டமர் எங்கட எப்ப வந்தாலும் அந்த ஒரு வீட்டுக்காரன் தம்பி அப்படி என்ன வேணும்னு கேட்க மாட்டா. அவருக்கு தெரியும் நான் என்ன வேண்ட வந்தேன். இந்த இது கிடக்கு அது கிடக்குன்னு சொல்லுவா. அது உங்களோடய அப்படித்தான் பழவா. நீங்களும் வந்து சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. கஸ்டமர் எல்லாரும் வாங்குவோம். நல்ல சாப்பாடு நீங்க வீட்டுல சாப்பிடுறத மாதிரி நல்ல சாப்பாடு உங்களுக்கு நாங்க செஞ்சு தருவோம். எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல மலிவான விலையில எங்க கடையில நீங்க சாப்பாடு எடுக்கலாம். எனி டைம் மலிவு சாமான் விலை. இந்த மலிவுல நான் சாப்பாடு வேற தமிழ் கடையில பாக்கல. இப்ப பெரிய இலங்கைன்னு இருக்கும். நான் இப்போதைக்கு போற அளவுல இந்த மலிவுல 30 வருஷமா இதே இடத்துலதான் நாங்க இருக்கிறோம், வச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் கூட கங்கா டேக் அவுட் இப்படி சாப்பாடு பேசலாண்டு. நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க அப்புறம் ரிவ்யூ கொடுங்க. நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன சொல்லலாம். அடுத்தது கங்கா ஃபுட்ண்டா சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே கொஞ்சம் பழைய ஆட்களே தெரியும். இப்ப கனகாலமா இருக்கிறபடியே எல்லாருக்கும் தெரியும். உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த ஏரியால இருக்கிறது. தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நீங்க அந்த கடைக்கு சாப்பிட வரீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஓகே, நன்றி, பாய். அப்படி என்ன அப்பா ஐஸ்கிரீம் தான். இப்படி ஐஸ்கிரீம் எப்பயாவது குடிச்சீங்க? ஐஸ்கிரீம் தான் எப்பயாவது குடிச்சீங்க? நான் பொய்யக்கு சொல்ல உண்மையில்தான் இப்படி ஐஸ்கிரீம் குடிக்கல. ஆனா நல்ல டேஸ்ட் எல்லாம். ஆனா அந்த கறி எல்லாம் நல்ல விலை குறைவா கிடக்குது. என்ன வாங்கினா ஒரு ஃபேமிலிக்கு காணும் போல. என்ன அதை போல அந்த பெரிய இது இந்த ஐஸ்கிரீம் அழகா தான் வருது இல்லைங்க. இது எனக்கு அந்த பாலியை பண்ணி கொண்டு வரணும்டாங்க. அந்த கறியும் மலிவு 5 பேருக்கும் காணும். ஒரு இது வாங்கினா கட்டாயம் இந்த ஐஸ்கிரீம் குடிச்சு பாருங்க. நீங்க வேண்டி குடிச்சு பார்த்துட்டு சரி இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா இருந்தா நான் இந்த ஐஸ்கிரீம் காசு திருப்பி தரேன். சொல்ல மாட்டீங்க. ஏனண்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குது. $2 தான். இது ஒரு ஆளுக்கு பிடிக்கும், அது ஒரு ஆளுக்கு பிடிக்கும். எனக்கு அது முதலாவது, இது ரெண்டாவது. இது வந்து இது நட்ஸுகள் கூட இருக்கு. ஆனா அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்லோ, அது என்னண்டு எனக்கு என்ன போட்டு செய்திருக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த டேஸ்ட் அப்பா. இப்படி நீங்க பர்த்டே பார்ட்டி அதற்கு ஓட பண்ணலாம். 1000 பேருக்கு சாப்பாடு செய்து தர ரெடியா இருக்கணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். அதுதான் குடிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் ஏன் இவ்வளோ சொல்றேன்டா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோத்துக்கு எனக்கு சாப்பாடு அவ்வளோத்துக்கு பிடிச்சிருக்குது. அம்மா கடை இதுல சாப்பிடுவா. நான் தான் சாப்பிடல. பாப்போம் அடுத்த தடவை. எனக்கு நான் எங்கட வீட்டை சுத்தி வேற இருக்கிற கோயில் அதுக்கு சைவம். நான் மச்சம் சாப்பிடல. பாப்போம் அது முடிஞ்சு அப்புறம். ஓகே, நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்களேன். இந்த மாதிரி சாப்பாட்டு வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த முறையும் இப்படியான வீடியோ தருவேன். உங்களுக்கும் உங்களோட கடைகள் சாப்பாடு, உங்களோட கடைகள் ஏதாவது உங்களுக்கு வழியில் தெரியப்படுத்தணுமெண்டா
கீழே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் எடுத்து எனக்கு அடியுங்க. நான் உங்களோட காய்ச்சி போட்டு என்ன மாதிரி என்று சொல்லி நான் வந்து வீடியோ எடுப்போம். அதை விட ரேண்டம் ஃபுட் ரிவ்யூவும் இருக்குன்னு சொன்னால் நான் அதுவும் வரும். கிழமையில் ஒரு நாள் ஏதாவது ஒரு சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வரும். மற்றது எங்களோட ரெகுலர் பிளாக்ஸ் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். பாய் பாய் பாய். சாப்பாடு நல்லா ஆக்கடா, சூப்பராக ஆக்கடா. ஆனால் எனக்கு இந்த இதுக்கு சாப்பிடையில எனக்கு கொஞ்சம் இதாக ஆக்கடா. ஆனால் திரும்பி வேண்டிய ஒரு காய் சாப்பிட போகணுமா என்ன வேண்டுவோமா?